கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நீங்களும் எப்போது இருப்பீர்கள் சொல்லி விசுவாசிக்கின்றோம். we are believing it is always with you. விசுவாசித்தால் The one who believes, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் சொல்லி பார்க்கிறோம். we can able to see the glory of God in our life. தேவனுடைய பார்வையிலே In the sight of God, விசுவாசம் மிகுந்த கனம் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. faith is a very honorable in God's sight. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக This time also let's meditate on God's word. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Gospel of Luke chapter 22 verse 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். But I have prayed for thee that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். But I have prayed for thee that thy faith fail not. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ our Lord, தன் சீசனாகிய சீமோன் பேதுருவிடத்திலே சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. is talking to his disciple Peter for this verse. விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு Your faith will fail not. நாம் யாவரும் விசுவாசிக்கின்ற மக்கள்தான். All we are believing people. ஆனால் அநேக நேரங்கள் நம்முடைய விசுவாசமானது தளர்ந்து விடுகிறது. Many times our faith is getting weaker. விசுவாசத்தில் கலங்கி விடுகிறோம். We are getting disturbed in our faith. குழப்பம் அடைந்து விடுகிறோம். Confused in our faith. பயந்து விடுகிறோம். We are getting feared. இது நமக்குள் கடந்து வருகிற ஒரு இயற்கை ரீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. This kind of experience is a natural experience. ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். But we have a God in heaven. அவர் மாம்சமாய் இருந்தபோதே Even though he was in flesh, தன்னுடைய வல்லமையை, his power, தன்னுடைய அன்பை, his love, தன்னுடைய இரக்கத்தை his grace, சீஷர்கள் முன்பாக காண்பித்தார். he revealed that to his disciples. இன்றும் அவருடைய வல்லமையை, Today also his power, அவருடைய அன்பை, his love, அவருடைய கிருபையை, his grace, அவர் தயவை his favor, நமக்கும் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். he is revealing us to us today also. அன்றைக்கு பேதுருவுக்காக வேண்டுதல் செய்தவர் On those days he prayed for Peter. இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். Today he is praying for us too. ஏனென்று சொன்னால் Do you want to know the reason why? அநேக நேரங்கள் Many times நம் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், we face problems, பலவீனங்கள், we face weakness. இவையெல்லாம் வருகின்ற போது All this we are facing in our life. எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் கூட How much ever we are in a faith, விசுவாசம் ஒழிந்து போகிறதா இருக்கிறது. sometimes our faith is getting weaker. கலங்கி விடுகிறோம், We are getting discouraged. பயந்து விடுகிறோம். We are getting feared about many தேவன் நம்மை things. பயப்படுத்த விரும்பவில்லை. But our God is not the one who was giving fear in our life. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் God didn't give the spirit of fear, அன்பும் love, பலமும் power, தெளிந்த ஆவியை கொடுக்கும்படி விரும்புகிறார். and clear mind of spirit he has given. தன்னுடைய சிஷ்யனாகிய பேதுரு And his own disciple Peter, குணப்பட வேண்டும். he should be getting strengthened. குணப்பட்ட பிற்பாடு After he gets strengthened, அநேகரை சிறப்படுத்த வேண்டும். he should strengthen many brethren. அதுபோல் நாமும் கூட In many times like us, குணப்பட வேண்டும். we should get strengthened. அநேகரை சிறப்படுத்த வேண்டும். We should strengthen many others. அதுதான் தேவனுடைய அழைப்பு. That is the calling of God. நான் தோற்று போவதற்காக அழைக்கப்படவில்லை. We are not called to be defeated. நாம் வெட்கப்பட்டு போவதற்காக அழைக்கப்படவில்லை. We are not called to be ashamed. நாம் பலவீனத்திலே சோர்ந்து போவதற்காக தேவன் அழைக்க விரும்பவில்லை. God never called you to be in that weakness itself. நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு Our faith should not fail. பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து வேண்டுகிறவராயிருக்கிறார். Jesus is the one who prays in the presence of the Father. பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். He always speaks on our behalf. நமக்காக வாக்கு கடந்தாத பெருமுச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவராய் இருக்கிறார். But he is the one who is praying earnestly in the spirit. நாம் குணப்படுவோம், We will be strengthened. நாம் பலப்படுவோம், We will be strengthened. நாம் சாட்சியை மாறுவோம். We will be a testimony. பிறரை தேவனுக்குள் கொண்டு வர தேவன் அழைத்திருக்கிறார். God has called up to bring others to God. அந்த சிந்தை நமக்குள் வர வேண்டும். We should have that kind of அந்த mind. விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். We should have that level
level of faith, ஏனென்றால் நமக்காக because for us, இயேசு வேண்டுகின்றவராய் இருக்கிறார். Christ our Lord is praying. நம்முடைய வேண்டுதலை விட Above of our prayers, பிதாவின் சமூகத்தில் இயேசுவின் வேண்டுதல் மிக கரிசனை உள்ளதாய் இருக்கிறது. it is a highly favorable prayer of Jesus Christ to Father. வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. It is very powerful. குணப்படும் என்று சொல்லுவோமா? Let us say we will be strengthened. பலப்படும் என்று சொல்லுவோமா? Say I will be strengthened. சாட்சியாக இருப்போம் என்று சொல்லுவோமா? Say I will be a testimony. நாம் அநேகரை கர்த்தருக்கு ஆதாயப்படும் என்று சொல்லுவோமா? Say I will bring many people to God. ஏனென்றால் Reason, நமக்காக வேண்டுகிற இயேசு இருக்கிறார். the one who is praying for us is Jesus. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is the same as yesterday. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is the same yesterday, today and forever. இந்த நாளிலே ஒரு தெளிவு வைத்துக் கொள்ளுங்கள். Today have a clarity. நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாது. Our faith will not fail. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒழிந்து போகாது. How much thing we face in our life. படகு முழுகும்படியாய் சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. Disciples faced the problem of sinking their boats in the sea. அதே போல உங்கள் வாழ்க்கையிலே In your life also, முழுவது போல பிரச்சனை இருக்கிறதா? you may think like drowning in your life. முழுக மாட்டோம், You will not drown. தோற்று போக மாட்டோம். You will never be defeated. அக்கறைக்கு நம்மை பத்திரமாய் கொண்டு போக தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God has a plan to take you to the other side. இன்றைக்கு ஒரு புதிய விசுவாசி தேவன் கொடுக்கிறார். Have a new faith today. பலவீனம் உங்களை கலங்கப்படுத்துகிறதா? Sickness is facing you. பலவிதமான சோதனை உங்களை குழப்பத்தில் கொண்டு போகிறதா? Many kind of temptation is leading you. ஒரு புதிய விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Today God is giving a new faith. ஒரு புதிய விசுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். God is giving you a new faith. பெற்றுக்கொள்வோமா? Receive it today. பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போமா? Receive it to God. ரீபால சந்தரா Oh, we thank you, Lord. லீகாபால துருபியா. We thank you, Lord. ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Yes, Lord, we are receiving. ஒரு புதிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். We are receiving a new faith, Lord. ஒரு புதிய தெளிவை பெற்றுக்கொள்கிறோம். We are receiving a new clarity, ஒரு Lord. புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். We are receiving a new strength. நீர் எங்கள் பக்கத்தில் வருவதை உணர்கிறோம். Thank you for coming near to us. எங்களுக்காய் வேண்டிய தேவன் Thank you for praying எங்களை for தேடி us. வருவதை உணர்கிறோம். We are believing you are coming near லீகாபால us. சந்தலா We thank you, Lord. லபு திபரபு துருபியாதியா. We praise you, Lord. தேவனே உமக்கு நன்றி ஐயா. We thank you, எங்களை Father. தொடுவதற்காய் நன்றி. Thank you for எங்களை touching us. காண்பதற்காய் நன்றி. Thank you for looking எங்களுடைய at us. விசுவாசி ஆண்டவரே தட்டி எழுப்புவதற்காய் நன்றி. Thank you for ஓ entering our faith. ரீபாபாபு துருபியாதியா. Thank you, Father. ஒரு புதிய விசுவாசை கொடுத்தீரே. Thank you for a new faith. அற்புதமான ஒரு காரியத்தை செய்தீரே. Doing a great நான் thing. சோர்ந்து விட்டேன் என்று ஆண்டவரே நான் கலங்கினேன் ஐயா. I am Lord, I discourage, Lord. என்னை கலக்கத்தை நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you for removing the discouragement. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. I thank you, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.